அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் 12 பாவங்களில் அமரும் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை தருவார், அதை பற்றி தான் தெளிவுபடுத்த போறோம். சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 முக்கிய காரகங்களை வரையறுக்கிறோம். என்ன கொடுக்கிறார் சூரிய பகவான்னா, தந்தையை பற்றி சொல்லக்கூடிய காரக கிரகம் சூரிய பகவான், அதுபோல் ஆத்ம காரகராக சூரிய பகவான் வரையறுக்கப்படுகிறார். இப்படி மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சிறு வயதுகளில் குழந்தை பிறந்ததுமே தந்தைன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த தந்தை பாவத்தினுடைய ஆதிபத்தியமாக பாக்கியம் வருகிறது. தந்தை ஒருவர் இருந்து விட்டால் வாழ்க்கையில கண்டிப்பாக சக பாக்கியங்கள்லாம் கிடைச்சிடும். அப்ப ரொம்ப முக்கியமான அமைவுகள்ல ஜாதகருடைய ஆத்ம காரகத்தையும் தந்தை காரகத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய சூரிய பகவான் லக்னம் முதல் 12 பாவங்கள் அமர்றார். பலன்கள் எப்படி இருக்கும்? அதற்கு முன்பு சூரியனை பற்றி நம்ம ஒரு சின்ன புரிதல் என்ன சொல்ல போறோம்னா, சூரியன்றது ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொடுக்கக்கூடிய கிரகம், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான். உடல் ஆரோக்கியங்களை மேம்படுத்தி கொடுக்கிறது சூரிய பகவான் தான். உறுதியான மன வலிமை கொண்ட மனிதர்களை உருவாக்கி கொடுப்பது சூரிய பகவான் தான். தலைமை தாங்கக்கூடிய நிர்வாக திறன் கொண்ட நபர்களை உருவாக்கி கொடுக்கிறது சூரிய பகவான் தான். அதுபோல ஓரளவுக்கு மேல ஒரு ஜாதகர் எளிதில் ஒரு இடத்தில் தன் ஆளுமையை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய தன்மையையும் சூரிய பகவான் கொடுக்கிறார். அதுபோல் தந்தை வழி உறவுகளையும் சூரிய பகவான் கொடுக்கிறார். இவ்வளவு முக்கிய காரகம் சூரியனுக்குள்ள உள்ளது. அரசனை பற்றி சொல்லக்கூடிய அரசியல் தொடர்புகளை பற்றி சொல்லக்கூடிய கிரகமும் சூரியன் தான். சூரியன் நல்லா இருந்தாதான் அரசியல்வாதி, அரசியல்ல ஜாதகர் வலுப்பெருந்திய நிலையில அமர முடியும். அரசாங்க வேலைகளுக்கும் முக்கிய பண்புகளை சூரியன் வகிக்கிறது. இத்தனை பலன்களும் சூரியன்கிட்ட இருக்கு. அதுபோல கெடுபலனுமே சூரியன்கிட்ட இருக்கணுமே. என்னென்ன கெடுபலன் இருக்குன்னா, ஒரு மனிதன் ஈகோ குணம், பொறாமைப்படுவது, அதுபோல் ஜாதகர் தான் தான் பெரியார், மற்ற யாருமே பெரியார் இல்லைன்ற ஒரு கர்வம் கொண்டுவது, பிறரை அடிமைப்படுத்துவதும் இந்த சூரியனுடைய பண்புகள் தான். அதெல்லாம் சூரியன் அவயோகராக அமர்ந்து ஸ்தான பலத்தை பெறும் பொழுது ஏற்படுகிறது. யோகராக இருந்து ஸ்தான பலத்தை இழக்கும் பொழுது இந்த கெடுபலன்கள் எல்லாம் நிகழ்த்தி கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப ரொம்ப முக்கியமான அமைவுகள்ல சூரியனுக்கு தலைமை பண்பையும் தந்தையை பற்றி சொல்லக்கூடிய ஆத்ம கிரகத்தையும் மன ஒரு பாவத்தையும் கொண்டுள்ளது. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் தான் சூரியன். சயின்டிபிக்கா பார்க்கும்போது ஒளி கொடுக்கிறார், உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒளி கொடுக்கிறார். அதுபோல் சூரியன் வலுத்த ஒரு நபர் பல நபர்களுடைய வாழ்க்கைக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக மாறுவார், ஒரு பிசினஸ் மேனாக மாறுவார்ன்றதுதான் உறுதி. இப்படிப்பட்ட சூரிய பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜாதகர் எப்படி இருப்பார், எப்படிப்பட்ட பண்போடு இருப்பார்? ரொம்ப திறமையானவர். இவர் மட்டும்தான் உலகிலே மிகப்பெரிய நபர் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த சூரியன் யோக நிலையில இருந்தா இவருக்கு தலைமை பண்புகள் தானாக தேடி வரும். எங்கு சென்றாலும் இவருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், மரியாதை கிடைக்கக்கூடிய நிலைகள்ல இந்த சூரியன் இருப்பவர்கள் இருக்கும். எந்த செயலை செய்தாலும் இவர் தலைமை தாங்கி அது வெற்றி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் லக்னத்துல சூரியன் இருக்கிறவர். ஆனா பிறர்கிட்ட பார்க்கும் பொழுது இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கும். ஸ்தான பலத்தோட இருக்கும் பொழுது இயல்பாகவே சூரியன் லக்னத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பண்பும் தான் ஒரு பெரிய உயர் அதிகாரத்தை பெறக்கூடிய நிலையையும் உறுதிப்படுத்துகிறது. அதிகார பதவிகள் தானாக தேடி வரும். 2ஆம் இடத்துல சூரியன் வாக்குத்தன குடும்பஸ்தானமான 2லே சூரிய பகவான் இருப்பது ஜாதகருடைய வார்த்தைகள் கட்டைகளை இடுவது போல இருக்கும். ஒரே வார்த்தை, ஒரு சொல், ஒரு செயல் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அதுபோல குடும்பம்ன்றது ரொம்ப ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும். ஒரு பெரிய குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபராக இருப்பார். அரசாங்க ஊழியர் யாராவது ஒருத்தர் இந்த குடும்பத்துல சம்பாதித்து கஜானாவை நிரப்பக்கூடிய நிலையில் இருப்பார்கள். பிடித்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவார், பிடிக்காத உணவுகளை சாப்பிட மாட்டார். குடும்பம் ரொம்ப அரசனுக்கு நிகரான சகலவிதமான செல்வ வளங்களோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை இருக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். 3இல் சூரியன் சகோதரர் இருப்பார். தைரியமானவர், தைரியத்தை மிகவும் பறைசாற்றலாம். தைரியம் எப்படி இருக்குன்னா, எதையுமே துணிச்சலோடு துணிகரமாக செய்து காட்டக்கூடியவர். அதுபோல் ஜாதகரே இயல்பாக மற்றவர்களுக்காக சப்போர்ட் எடுக்கக்கூடியவர், மற்றவர்களுக்காக விவாதிக்கக்கூடிய நபராக இருப்பார். அட்வான்ச்சர் செய்யக்கூடிய நபர். கண்டிப்பாக புது புது சாதனைகள்லாம் பண்ணி பார்க்கறது, சில விளையாட்டுகள் எல்லாம் செய்து பார்க்கறதெல்லாம் இந்த 3இல் சூரியன் இருப்பவர்களுக்கு வீரிய தீரிய பாவம் என்பதனால பல முறை போர் தொடுத்தாலும் தோல்விகள் இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அந்த போர் தொடுக்கக்கூடிய ஒரு வலிமை உண்டு, தீரியம் உண்டுன்றத உறுதிப்படுத்திக்கிறோம். 4இல் சூரியன் இருக்கிறார். நம்ம இந்த பதிவுகள் எல்லாமே யோக பதிவுகளா பார்க்கிறோம். அவயோகம்னா நேர் எதிராக மாத்திக்கணும். ஒரு துணிகர செயல் செய்ய போவார், அது தோல்வியில முடியும். அதுதான் வித்தியாசம். ஆனா 3இல் இதை தான் செய்கிறார். 4இல் சூரிய பகவான் இருக்கிறார். நல்ல வித்தை இருக்கிறது. மருத்துவம் சான்ற சில ஆதாயங்கள்லாம் கிடைக்குது. சிறு மருத்துவங்கள், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் போல ஒரு சிறு சிறு மருத்துவத்துறைகள் எல்லாம்
இந்த சூரியனுடைய ஆளுமை உண்டு. மருத்துவத்துறைகள் சார்ந்து, கணினி சார்ந்து ஜாதகர் படிக்கக்கூடிய மின்சாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் படிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல் 4ல் சூரியன் இருப்பவர்களுக்கு நல்லா வீடு அமைச்சு கொடுக்கிறார். தாயே ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர். ஜாதகருக்கு தாயினால் பெரும் பெரும் ஆதாயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல கல்வி இருக்கக்கூடிய நிலை உண்டு. அதுபோல் வீடு வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ல் சூரியன் வலு இழந்தா உடல் ஆரோக்கியம் வீக், வலுப்பெற்றால்னா நீங்க உறுதியான உடல் அமைவு கொண்டவர் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம். 5ல் சூரியன் உறுதியான மனநிலைமை கொண்டவர். எந்த காரியங்கள் நடந்தாலும் அதற்கு பின்வாங்காமல் துணிச்சலோடு அதை செய்து முடிப்பார். எடுத்துக்கொண்ட காரியங்களில் பின்வாங்காமல் முன்னேக்கி செல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். என்ன நடந்தாலும் அதுல பின்வாங்காமல் விவாதிக்கக்கூடிய, போரிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல் காதல் போன்ற அமைவுகள்ல ஒத்த காதலை கொண்டவர். உண்மையா லவ் பண்ணுவார், உண்மையாக அதற்காக டெடிகேஷனா இருப்பார். விளையாட்டுத் துறைகள் ஆர்வம் உண்டு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல ஜாதகருடைய முன்னோர்கள் ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு பின்புலம் கொண்ட நபர்களாக அமைத்து கொடுப்பார். ஆண் வாரிசுகள் ஜாதகருக்கு இருக்கும். குழந்தைகளின் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும். குழந்தைகள் சமூகத்துல ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியவர்கள் அரசு சார்ந்து இருப்பார்கள். 6ஆம் இடத்துல சூரியன் ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிநோய், கடன், வம்பு, வழக்கு, ஊழிய பாவம். ஜாதகருக்கு உடல் சார்ந்த உடல் சூடுகள் போன்ற அமைவுகள் இருக்கும். அரசு துறையில வேலை கிடைக்கும். எந்த வேலை செய்யறாரோ அந்த இடத்துல இவருக்கு தான் பெரிய அதிகாரங்கள்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய உயர் பதவிகள்ல இருப்பார். ஒரு அரசாங்கம் அல்லது அரசு சார்ந்த அரசு தொடர்புடைய வேலைகள்ல மிக முக்கிய பொறுப்புகள் இருக்கும். பிரைவேட்ல வேலை செஞ்சாலும் மிகப்பெரிய உயர்நிலைகள் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். நோய்களை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் சார்ந்து உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் தான் வரும். கடனை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு பாவகிரகம் சூரிய பகவான் அரை பங்கு பாவம், 6ல் இருப்பது யோகம். எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை வீழ்த்தி விட முடியும், கடன் இருந்தாலும் கடனை அடைத்து விட முடியும். 7ஆம் இடத்துல சூரியன், 7 சூரியன் இருப்பது நல்ல திறமை வாய்ந்த துறைவர். அரசு துறை, அரசு சார்ந்த அல்லது ஏதேனும் ஒரு வகையில சுயமாக வேலை பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார், வரக்கூடிய துணைவர். அதுபோல் ஆளுமை திறன் நிறைந்தவர். கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பார், ரொம்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருப்பார். அதுபோல் ஜாதகரும் பார்ப்பதற்கு எந்த செயலை செய்தாலும் தனிச்சையாக துணிகரமாக செய்து முடித்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டவர். 8லே சூரியன், அஷ்டம பாவத்துல சூரியன் மறைகிறார். காரக கிரகம் தந்தைக்கு சொல்லப்படுது. ஆத்ம காரகம் 8ல மறைகிறார். என்ன பண்ணி கொடுக்கிறார்? சூரியன் 8ல் மறையும் போது சில ஜாதகர்களுக்கு மன வலிமையை குறைத்து கொடுக்கிறார். மன வலிமை கொஞ்சம் குறைவா இருக்கு பூர்வீகத்துல இருக்கும்போது. பூர்வீகத்துல நீங்க எல்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கிறீங்கன்னா மன வலிமை அதிகமா இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். 8ல் சூரியன் மறைந்தவர்களுக்கு தந்தை இருந்தால் தந்தையோட தொடர்புகளை ஏற்படுத்துறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. வெளிநாடு தூரதேச பிரயாணங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரிய திசை காலகட்டத்துல. 9ஆம் இடத்துல சூரியன், காரக கிரகம் ஆதிபத்தியம், வலுவான தந்தை அந்த ஊர்ல ஒரு பெயர் தெரிந்த தந்தையாக இருப்பார். தந்தையின் மூலியமாக ஆதாயம் உண்டு. தந்தையினுடைய சொத்துக்கள் நிலவளங்களின் மூலியமாக ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு. தந்தை ஜாதகருக்கு மிகவும் பயனுள்ள நபராக இருப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். தான தர்மங்கள் செய்வார். ஜாதகர் உடனே கையில் இருப்பதை எடுத்து பிறருக்கு கொடுத்து விடக்கூடிய நிலைப்பாடுகள் கொண்டவராக அமைந்து விடுகிறார். 10ல் சூரியன் திக்பலம் பெறக்கூடிய நிலை. 10ஆம் இடத்துல அரசுத்துறை, அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கான்ட்ராக்ட் எடுக்கிறது, மின்சாரம் சம்பந்தமான வேலைகள் மற்றும் சுயதொழில்கள்ல தன்னிச்சையாக செய்யக்கூடிய நிலைகள். சூரியன் 10ல் இருப்பது மிகப்பெரிய வலு. பாவகிரகம் 10ல் அமர்ந்திருக்கிறது, அதுவும் திக்பலம் பெற்று கண்டிப்பாக மிகப்பெரிய தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னாதிபதி வலுத்து தசைநாதன் தொடர்பு கொண்டார்னா போதும், சூரியனோட மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிகளை கொடுத்துரும், பெரிய பிசினஸ் மேனா மாத்திரும். அரசாங்கத்துல உயர் பதவி, அரசு துறை சார்ந்த லாபங்கள், அரசாங்கத்துல பெரும் பெரும் அமைவுகள், அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்யற பெரிய வேலைகள்லாம் கொடுத்துரும். மருத்துவராக்கக்கூடிய அமைவுகளையும் கொடுத்து விடும். 11ல் சூரியன், லாபத்தில் சூரியன், அரச கிரகம் லாபத்தில் இருப்பது தனலாபம் அதிகம். எண்ணிலை போனாலும் ஜாதகருக்கு எங்கு போனாலும் கௌரவங்களும் பெயர் புகழும் அங்கீகாரமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைத்து கொடுக்கும். 11ல் சூரியன் இருப்பவர்களுக்கு தந்தை ஆதாயம் உண்டு. ஒரு தந்தை இல்லை, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தந்தையுடைய உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களும் ஜாதகர் கிடைக்கும், அவருடைய ஆதரவுகளும் கிடைக்கும். அதற்கெல்லாம் காரணம் இந்த 11ல் சூரிய பகவானுடைய சஞ்சாரமாக இருக்கிறது. 12ல் சூரியன், அயன சைன பகவான விரயபாவத்துல சூரியன் இருக்கிறார். காரக கிரகம் விரயம் 12ல மறையுது. ஜாதகருக்கு பூர்வீகத்திலிருந்து தொலைவில் இருந்த ஆதாயம், தந்தையை விட்டு பிரிந்திருப்பார் சில சமயங்கள்ல சூரிய தசா சூரிய புத்தி காலகட்டங்கள்ல. அதுபோல் சூரியனை ஆத்மகாரகராக வரையறுக்கிறதுனால இறை நம்பிக்கை அதிகம் உண்டு. இறை நம்பிக்கை, இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகம் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல ஒரு பொதுவான ஒரு லக்னம் முதல் 12 பாவங்கள் அமர்ந்த பலன் பார்த்தோம். மேலும் கிரகங்களுடைய இணைவு, கிரகங்களுடைய தொடர்பை பொறுத்து ஜாதகருக்கு மிக உயரிய பலன்களும் மிக
கெடுபலன்களும் அவயோக கிரகங்களோட இணையும் பொழுது ஏற்படும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஏன்னா இது பொதுவான வீடியோ தான். ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதி பலனில் பிறக்கப்படுகிறது. அப்போ இது ஒரு பேசிக் அனலைசிஸ். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.